ஓம் சக்தி. சென்ற பதிவில் வந்து அம்மா எனக்கு எப்படி எம்டி எக்ஸாமில் வந்து பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம். பெரிய அதிசயம் அது அது அதனோட கிளைமேக்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு வந்து விவரமாக சொன்னேன். அதில் என்ன ஆச்சரியம்னா வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் படித்த சில நல்ல டாக்டர்ஸ் கூட ஃபெயில் ஆனாங்க. பட் ஐ ஹேட் அ குட் பாஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வந்து சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு 2 to 3 months தான் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் லைஃப்பில் என்னென்னா வந்து ஐ ஹேட் அ பிரதர் இன் லா. அவனுக்கு வந்து 23 years. அவனை அப்போ தான் வந்து படிக்க முடிச்சு நான் ஸ்மால் வே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அதுக்குள்ளே வந்து என்னோட நாத்தனார், அதாவது அவனோட அக்கா வந்து தன்னோட பொண்ணை வந்து அவனுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன் வந்தாங்க. அண்ட் அந்த பொண்ணும் வந்து வெறும் 15 years தான், பேர் ஆஷான்ட்டு. அப்போ தான் வந்து 10th standard வந்து முடிச்சுட்டு வந்திருக்கா. ஸோ இது வந்து எனக்கு சுத்தமாக புரியல. நான் பிலீவ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பையன்னா வந்து நல்லா வந்து பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும்போது வயசும் ஒரு 26, 27 ஒரு மெச்சூரிட்டி அந்த டைம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஃபார்வர்டு தாட்டு. பட் இது வந்து 23 years பொண்ணுக்கு வந்து 15 years எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கள் மாமியார் வந்து என்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டாங்க, பாவம். ஸோ எனக்கு வாழ்க்கையில் அனுபவமே இல்லை. ஸோ நான் எப்படி கைட் பண்ணுறது? ஸோ நான் சொன்னேன், நம்ம வந்து அம்மாட்ட கேட்டு செய்வோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட வந்து அருள்வாக்குக்கு போனோம். போய் உட்கார்ந்த உடனே அம்மா சொன்னாங்க, நான் தானே சொல்லி அனுப்பினேன், நீ உடனே வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஸோ அம்மா சொன்னதுக்கு மேலே நம்ம வந்து கிராஸ் கொஸ்டினாக கேட்க முடியும்? அம்மா சொன்னது சட்டம் தானே. சரின்ட்டு வந்து நல்லபடியாக வந்து மேரேஜ் எல்லாம் வந்து முடிஞ்சு 3rd day என்னோடய மாமியாருக்கு 2 காலம் வந்து வரலை. ஷி பிகேம் பெட்ரிடன். ஸோ அந்த குழந்தை மட்டும் அந்த எங்கள் வீட்டுக்கு வந்து வரலைன்னா என்னால் வந்து ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. என்னால் வந்து தொழிலுக்கு போயிருக்க முடியாது. எனக்கு சமைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது, அந்த குழந்தைக்கும் நான் தெரியாது. பட்டு என்னோடய லைஃப் ஆஸ் இட் இஸ் கண்டினியூ ஆச்சு. சின்ன வயசில் குடும்பத்தோட பொறுப்பு, எங்கள் மாமியாரை வந்து நான் இல்லாத போது பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே அந்த மெச்சூரிட்டியை வந்து அம்மா அந்த குழந்தைக்கு கொடுத்து 15 வயசில் இவ்வளோ பெரிய குடும்பத்தோட பாரத்தையும் சுமந்து சமையலையும் கற்றுண்டு எல்லாமே வந்து அவள் குடும்பத்தை வந்து தூக்கி நிறுத்தின தொட்டு என்னால் வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. ஸோ அம்மா மட்டும் இந்த கைடன்ஸ் கொடுக்கலன்னா என்னோடய லைஃப் வந்து ஸ்தம்பித்து போயிருக்கும். ஸோ அம்மாங்கிறது அம்மா தான், எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்மளை வழி நடத்துகிறா அப்படிங்கிறது. இப்போ அதுக்கப்புறம் ஃபர்தர் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். பட் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு குட்டி ஸ்டோரிங்கிறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சுவாரஸ்யம் இருக்குது. அது மாதிரி இந்த பதிவில் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணுன்ட்டு ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு பாஸ்ட் 4 to 5 yearsஸாக வந்து ரொம்ப, இப்போ நானும் வந்து 72, 73 years ஆகும்போது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கோவிலுக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியல. அதனால் எங்கள் வீட்டில் இருக்க அம்மா படத்துக்கெல்லாமே வந்து அலங்காரம் பண்ணி அங்கே கோவிலில் இருக்க அம்மாவை நான் இங்கே பார்க்குற மாதிரி சந்தோஷப்பட்டுப்பேன். நிறைய பூ வாங்குவேன். பட் அது ஒரு பூ கூட நான் வச்சுக்க மாட்டேன், மற்றவங்களுக்கும் தாராளமாக கொடுக்க மாட்டேன். எல்லாமே அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பண்ணுவேன். பல நேரம் வந்து மணிக்கணக்காக உட்காந்துட்டு பூவெல்லாம் வந்து கட்டுவேன். இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போது கொஞ்ச நாளாக வந்து ஒரு பாஸ்ட் 2-3 months என்ன ஆகுதுன்னா, நான் எப்போவுமே வந்து அம்மா மண்டபத்துக்கு போயிட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வருவேன். அங்கே வந்து அம்மா மண்டபத்துக்கு வந்து தொண்டு செய்கிற ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி வந்து இப்போ அம்மா மன்றம் முன்னாடி வந்து ஒரு சின்ன பூக்கடையும் போட்டு வியாபாரமும் வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டெய்லி ஒரு 1/2 முழம் பூ அவங்கக்கிட்ட இருக்க ஹேர் பின்னை வச்சு எனக்கு வந்து வச்சு அனுப்புவாங்க. இது டெய்லி. எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அம்மா நான் உனக்கு ஆசையாக பண்ணுறத நீ எனக்கு ஆசையாக வந்து திருப்பி பண்ணி அனுப்புறியோ அப்படிங்கிறது. அம்மா என்றைக்குமே சொல்லியிருக்காங்க, நீ ஒரு காசு கொடுக்கறது நான் பல மடங்கு மல்டிப்ளை பண்ணிட்டு தான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்ட்டு. இந்த ஒரு சின்ன கைங்கரியை நம்ம அம்மாவுக்கு பண்ணது கூட அம்மா எப்படி திருப்பி நமக்கு வந்து ஆசையாக பண்ணுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இது மாதிரி உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் வந்து ஏற்படும். அம்மா மேலே புனிதமான தூய்மையான பக்தியும் நம்பிக்கையும் வச்சா. ஓம் சக்தி.